கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 7வது வசனம். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து அவருக்கு கிடைத்ததான ஒரு வெளிப்பாடு. அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக ஆண்டவரை தாவீது பார்க்கிறார். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் பலருக்கும் பலவிதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது சில அனுபவங்கள் வரும். இந்த காரியத்தை நான் எப்படி எதிர்கொள்வேன்? இந்த மனிதர்கள் மூலமாக, மனிதர் கூட்டம் மூலமாக, இவ்வளவு பெரிய மனிதர்கள் மூலமாக எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் என்று சொல்லலாம். சரீர பிரகாரமாக அல்லது பொருளாதாரத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு நாம் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தயங்கி நிற்கிறோம், கேள்விகளோடு இருக்கிறோம், பதில் கிடைக்கவில்லை என்று திகைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தாவீதுக்கு கிடைச்ச வெளிச்சம் நமக்கும் உண்டாகட்டுமே. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கடலில் இருக்கக்கூடியதான இரைச்சலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவற்றையெல்லாம் அடக்கிறார். அந்த ஓசைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார். அதே போல் மக்களுடைய அம்மளியையும் கூட அடக்கிறாராம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த தெய்வத்தால், அந்த இயற்கையில் எழும்பக்கூடிய சீற்றத்தை அடக்க திராணி உள்ள தெய்வத்தால் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை அவரால் எளிதாக கையாள முடியும், எளிதாக அவற்றை மேற்கொள்ள முடியும். உங்களுக்கான யுத்தத்தை அவர் செய்து உங்களுடைய வாழ்வில் ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்த முடியும். அன்பானவர்களே, அது அவரால் ஆகும். அதே வேளையில் உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே புதிய உடன்படிக்கை நாட்களில் வாழ்கிற நமக்கு இயற்கைக்கு எதிரான காரியத்தை அடக்கி முடிப்பதற்கு நம்ம கையில் கர்த்தர் அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அதை பயன்படுத்துவோம், வெற்றி மேல வெற்றி காண்போம், சோர்ந்து போக வேண்டாம். அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகை செய்து ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கலாமே. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி எதிர்க்கிற போது அவற்றில் நாங்கள் வெற்றியை காண்கிறோம். அப்படிப்பட்ட வெற்றியை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி அடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.